ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட் லாஸ்க்கு நானும் இந்த சேனலில் எந்த பொறுப்பும் ஆக முடியாது. ஸோ ஃபைனலாக இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? இப்போ என்ன பண்ணுங்கள், மார்க்கெட்டில் வந்து டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சைக்காலஜிக்கலாக நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகணும், அப்போ தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, உங்கள்கிட்ட மார்க்கெட் ஃபியர் இருக்கக்கூடாது. 2வது பொறுமை. மார்க்கெட் ஃபியர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஆறுது ஆட்டம் என்ன ஆகிட போகுது இன்றைக்கி அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியோவோ உங்களை ஃபஸ்ட்டு திங் நீங்கள் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடுத்த ட்ரேடில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியலன்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதனால தான் அந்த பயம் வருது. அந்த பயம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ₹1,00,00,000 இருந்தாலும் சரி, 10 ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி, இந்த இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, உங்களால் கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட பயம் இருந்துச்சா தயவுசெய்து ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த பயத்தோட உட்காராதீங்க மார்க்கெட்டில். அதுவும் கொடுத்தாச்சு. இப்போ இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அதுதான் இப்போ மேட்ரு. இங்கே பாருங்க, மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, கரெக்டாக? நேற்று மார்க்கெட் இல்லை, முந்தா நேற்று இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு 22,373 இருக்கிற. இன்றைக்கி மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி 23,289 ஓப்பன் ஆகிருக்கு. அப்போது 23,089 5 மினிட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன் 5 மினிட்ஸ்னால், மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இப்போ நீங்கள் ஒரு அடைச்சி வச்ச தண்ணி டேப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஒரு தண்ணியை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன போகும்? அது இடம் தெரியாமல் பிச்சுன்னு போகும். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா ஸ்டேபிள் ஆகி அது ஒரு போக்கில் மெதுவாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஹெட்ஜிங் பொசிஷன்ஸு, ஓப்பனில் இருக்க பொசிஷன்ஸு, செல்லர்ஸ் கட் பண்ணுவாங்க, நிறைய நடக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் விட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி வந்து மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? 22,800 இங்கே மேலே வச்சா 87 க்ளோஸ் ஆகிருக்கு. நான் 89 போட்டிருக்கேன். ஓகே, இப்போது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 887 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது 8 இதுக்கு கீழே இருக்க எல்லா காலுமே ஐடிஎம் கால், இதுக்கு மேலே இருக்க எல்லா புட்டுமே ஐடிஎம் புட்டு. கரெக்ட் தானே? நம்ம இத்தனை நாள் வீடியோவில் தானே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது 800 காலை எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது, ஏன்னா அது ஐடிஎம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 900 எடுத்துக்கிறோம். 900 ஓடிஎம் தானேன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அது ஓடிஎம் தான். ஆனால் இதில் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவும் டைம் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். இப்போ திடீர்னு மார்க்கெட் 900க்கு போயிடுச்சுன்னா இது என்ன ஆகும்? ஐடிஎம் ஆகிடும். ஸோ நீங்கள் 900 காலையும் புட்டையும் தான் எடுக்கணும். டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்னதை மறுபடியும் பாருங்கள். இப்போது 25,900 காலை புட்டை நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இண்டிகேட்டருக்குள்ளே போகிறேன். இண்டிகேட்டருக்குள்ளே போய் 22,900 தானே எடுக்கணும், எடுத்து போட்டாச்சு. எக்ஸ்பிரி டேட் கரெக்டாக ஒரு வாட்டி போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வரும். அப்புறம் எக்ஸ்பி மாறும், மாற்றிக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் தான் நமக்கு போடணும். 26 வருஷம் 4வது மாதம் 7ஆம் தேதி எக்ஸ்பிரி ஆக போகுது. அதை இந்த ஃபார்மெட்லேயே இங்கே பார்த்து நீங்கள் போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளாட் ஆகிடும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலை போடுறோம். ஓகேவா? சூப்பராக இருக்குது மார்க்கெட். இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு செம்ம. பாருங்க, எப்போல்லாம் வந்து இந்த கரண்ட் ப்ரீமியம் வந்து என்ட்ரி ப்ரீமியம் இந்த க்ரீன் லைனுக்கு கீழே இருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது, ப்ரீமியமை கரைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது இங்கே பாருங்கள், 320 இருக்குது, எவ்வளோ கரைச்சிருக்காங்க? 299, அதாவது 20 ரூபா கரைச்சிருக்காங்க. அப்போ செல்லர்ஸ்க்கு 20 பாயிண்ட் 40 பாயிண்ட் ப்ராஃபிட் வரும். அது எப்படி வரும் அதை நான் சொல்கிறேன். பியூராக நம்ம ஏடிஎம் வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஐடிஎம் வச்சும் ட்ரேட் பண்ணலாம். நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதே இண்டிகேட்டரில் ஐடிஎம் எப்படி ட்ரேட் பண்ணலான்ட்டு. ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, கமாடிட்டிஸு, க்ரூட் ஆயிலு, இன்னும் 2-3 கமாடிட்டிஸ் இருக்குது. அந்த கமாடிட்டிஸு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இண்டிகேட்டரில் ட்ரேட் பண்ணலாம். ஒரு 1 வீக் 10 டேஸில் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் அது அப்டேட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் இதுதான் கண்டிஷன், இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே பை பண்ணிட்டீங்க, இப்போ இங்கே பை பண்ணிட்டீங்க, இங்கேயும் பை பண்ணிட்டீங்க, இங்கே உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கல. அப்போது இப்போ நான் இங்கே வாங்கிட்டு என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், என்ட்ரி ப்ரீமியமுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷனை மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? என்ட்ரி, ஏன்னா மார்க்கெட் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே வாங்கிட்டீங்க, 10 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் இடிக்கும், 20 பாயிண்ட் போட்டாலும் இடிக்கும், நீங்கள் 50 பாயிண்டாலும் போடுங்க, இடிச்சிருக்கா? ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. ஏன்னா ப்ரீமியம் கரைய போகுது. நம்ம இத்தனை நாள் அதானே பேசிகிட்டு இருக்கோம், ப்ரீமியம் மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸை நீங்கள் எங்கே போட்டாலும் இடிக்கும், நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். இந்த இடத்துல தான் நீங்கள் யாருன்னு இருக்குது.
ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறமா வந்துடுச்சு, கீழே வந்துடுச்சு, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இப்போது இதுக்கு கீழே வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகணும். இதெல்லாம் எங்கே வரும்னா பயம் இல்லாதவங்களுக்கு வரும். பயம் இல்லாதவங்க தைரியமாக ரூ. 316 வாங்கியிருப்பாங்க. ரூ. 317 ரூ. 1 ப்ராஃபிட்லையோ லாஸ்ட்லையோ எக்ஸிட் ஆகிருப்பாங்க. மறுபடியும் இங்கே வாங்குவாங்க, மறுபடியும் இங்கே எக்ஸிட் ஆவாங்க, மறுபடியும் வாங்குவாங்க. இந்த டார்கெட்டுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க பயம் இல்லாதவங்க. ஓகேவா? இது தான் ப்ரொசீஜர். நல்ல வேலை இன்றைக்கி ஒரே பக்கம் போயிருந்துச்சுன்னா இந்த இந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ காலை பார்த்தோமா, இப்போ நம்ம புட்டை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கால் ஆஃப் பண்ணிடுறேன், ஹைடு. இப்போ பாருங்கள், புட்டு ஏறி இருக்கா, இங்கே ஏறி இருக்கா, இங்கே. இப்போ புட்டு டார்கெட் வச்சு ஆயிடுச்சு. இப்போ நான் காலை ஆன் பண்ணுறேன். அப்போது நீங்கள் இங்கே இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருந்தாலும் நோ லாஸ் நோ கெயின், இந்த இடத்துல புட்டை வாங்கியிருந்தீங்கன்னா நோ லாஸ் கெயின், மறுபடியும் புட்டை வாங்கியிருப்பீங்க, மறுபடியும் கால் வாங்கியிருப்பீங்க, மறுபடியும் கால் வாங்கியிருப்பீங்க, கடைசியில் புட்டு வாங்கியிருக்கீங்க. புட்டில் இப்போது உங்களுக்கு நீங்கள் போக போக இத்தனை என்ட்ரி ஏன் எடுத்துறீங்க, இத்தனை என்ட்ரி ஏன் வந்துச்சுன்னா, கரண்ட்டு ப்ரீமியம் வந்து என்ட்ரி ப்ரீமியம் கீழே இருக்கும்போது மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும். மார்க்கெட் சைட்வேஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து குட்டி குட்டி என்ட்ரிஸ் தான் வரும். இதுலேயும் நான் இங்கே தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது உங்களுக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனால் தானே உங்களுக்கு அந்த டார்கெட் ஒன்று அச்சீவ் ஆகும்னு சொன்னேன். எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இங்கே 50 மாற்றிக்கிங்க. நிஃப்டி 50 பாயிண்ட் மூவ் ஆகாமல் போயிட போகுது. நிஃப்டி 50 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். என்ட்ரி எக்ஸிட் எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கு, 25 பாயிண்ட்டு, அவ்வளோதான். நிஃப்டி 50 பாயிண்ட்டுக்கு கரெக்டாக ஏன் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, இங்கே எப்படி தடுப்பாச்சு, இங்கே ஏன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு, எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, நம்மளோட ப்ரீமியமை தொட்டுட்டு, நம்ம ப்ரீமியம் டார்கெட் ப்ரீமியம் தொட்டுட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள், டார்கெட் ப்ரீமியம் தொட்டுட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கான். அதுதான் பவர் இந்த இண்டிகேட்டரோட பவர். அதனால் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் 50 இருக்கிறவங்க சேஃபர் சைடுக்கு வந்துடுங்க, 100 வச்சிடுறேன் நான். இப்போது இந்த கரண்ட் ப்ரீமியம் மட்டும் இந்த என்ட்ரி ப்ரீமியமுக்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் அப்ரிசியேஷன் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், 50 பாயிண்ட்டாக. அப்ரிசியேஷன் மோட்னு என்னென்னா 800 இருக்கும், 850 போகும், திரும்பி 900 போகும், 950 போகும், திரும்பி 900க்கு வரும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ஒரே பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும். 400 பாயிண்ட் 450 பாயிண்ட் ப்ளஸ் ஆகிட்டே போகும். அதுதான் அப்ரிசியேஷன் மோட். அப்போது இந்த கரண்ட் ப்ரீமியம் மட்டும் இந்த என்ட்ரி ப்ரீமியம் மேலே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் 2வை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிவிடுவான். எப்போது நீங்கள் அந்த டார்கெட் 2க்காக வெயிட் பண்ணணுன்னா, இந்த கரண்ட் ப்ரீமியம் என்ட்ரி ப்ரீமியம் மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டார்கெட் 2க்காக வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டார்கெட் 1லேயே வெளில வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே 50யை மாற்றிட்டு இந்த இடத்துலையே வந்துடலாம். இந்த இடத்துலேருந்து ஏன் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் 10 இண்டிகேட்டர் எடுத்து போடுங்க, இந்த இடத்துல ஏன் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஆனால் நம்ம இண்டிகேட்டரில் காட்டிடுச்சு, 50 வச்சுட்டிங்கன்னா காட்டிடுச்சு. சேஃப் சைடில் இருக்கிறவங்க 50லேயே வெளில வந்துடுங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் பெரிய கம்ப சுற்றுலாம் கிடையாது. இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அது இதுலேயே இருக்குது. எனேபிள் பண்ணி நீங்கள் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஏடிஎம்மை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ஐடிஎம்மை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க குரூப்புக்குள்ளே வந்துடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம குரூப்பில் இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். டிஸ்கார்டுக்கான லிங்கை வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஃப்ரீ ட்ரையலுக்கான விஷயத்தை நான் சொல்லிட்டேன். உங்கள் மார்க்கெட்டில் ஃபியரை பற்றியும் நிறைய பேசிட்டோம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக எல்லாருனாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டேன், இப்போ லைவாக காமிச்சிட்டேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இங்கே புட்டு ஏறி இருக்குது, இதை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல 50 போட்டிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஈஸியாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். டார்கெட் 1க்காக காத்துட்ருக்கவங்களுக்கு 50 பாயிண்ட், இங்கே 20 பாயிண்ட், இங்கே 20 பாயிண்ட் பிடிச்சிங்க, இங்கேயும் 50 பாயிண்ட், இங்கே 20 பாயிண்ட்டை பிடிக்கிறதும், இந்த இடத்துல இந்த 50 பாயிண்ட்டு பிடிக்கிறதும், இல்லை காலில் கூட பாருங்கள், காலில் கூட 50 பாயிண்ட் 20 பாயிண்ட் கொடுத்துருக்கு. 2 பக்கமும் உங்களுக்கு என்ட்ரி இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? காலில் இருந்திருந்தீங்களா கூட 20 பாயிண்ட்ஸ் கரெக்டாக நம்ம ப்ரீமியமை தொட்டுட்டு ரியாக்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள். ஏன் ரிவர்ஸ் ஆகுது, இந்த இடத்துல ஏன் ரிவர்ஸ் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற மேக்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ, டைம் வேல்யூ, தீட்டா, டெல்டாலாம் கேல்குலேட் ஆகுது. அதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்.
பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.